ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் கட் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அதோட ஒரு ப்ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன செக்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோன்னு ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துடலாம். WTC ஃபைனல் வாட்ஸ் அட் ஸ்டேக், என்ன ஒரு ரீசெண்ட் பாஸ்டில் என்ன மாதிரி ஃபைனல்ஸ் யார் யார் கூட நடந்துச்சு, அதை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ்டில் ஒரு வியூ ஒரு கிளான்ஸ் ஒரு பார்த்துட்டு தென் வி கேன் மூவ் ஆன் டு லார்ட்ஸ் 2025 ஃபைனல், அந்த வென்யூ அதை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பண்ணிட்டு தென் வி கேன் கோ டு டீம் மேட்சப்ஸ், டாஸ் வின் பண்ணி என்ன எடுக்கணும் அண்ட் இந்த மாதிரி பிக் கேம்ஸில் மென்டாலிட்டி அண்ட் ப்ரெஷர் எப்படி இருக்கணும் அண்ட் அகைன் எங்களோட ப்ரெடிக்ஷன், அப்புறம் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த டுடே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் WTCயோட ஒரு கிளான்ஸ். வாட் இஸ் WTC? ஸோ WTCயோட இன்ட்ரோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். 2019க்கு முன்னாடி வரைக்கும் இயர்லி வந்து டெஸ்ட் ஒரு சைக்கிளையும் எவ்வளோ மேட்சஸ் நடந்துச்சோ அதில் யார் டாப் பண்ணுறாங்களோ ஹோம் அண்டாவே எந்த டீம் டாப் பண்ணுதோ அந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் பேஸ்ட் அண்ட் ரேட்டிங் பேஸில் ஐசிசி வந்து ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகணும், டெஸ்ட் கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக ஃப்ரம் 2019 ஆன்வர்ட்ஸ் ஒரு WTC ஃபைனல் சொல்லிட்டு 2 இயர்ஸ் சைக்கிளில் நடக்கிற மேட்சஸ் ஹோம் அண்ட் அவேல எவ்வளோ மேட்சஸ் நடக்குதோ அதுக்கு ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் பண்ணி இப்போது ஐசிசி கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 2 டைம் WTC நடந்திருக்கு. 2 டைம்ஸுமே ஃபைனல் போன ஒரு டீம் இந்தியன் டீம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஹேவ் பீன் லாஸ்ட். WTC எப்பயுமே எங்கே நடக்குன்னா ஒரு நியூட்ரல் வென்யூ. இங்கிலாந்து ஃபைனல் வந்துச்சுன்னா எங்கே நடக்கும்னு கேட்காதீங்க, இங்கிலாந்து இது வரைக்கும் ஏன்னா ஃபைனல் வரல. நம்ம இந்தியன் டீம் வந்து 2 டைம் ஃபைனல் போயிருக்கு. 2 டைமே நியூசிலாந்து கூட ஃபர்ஸ்ட் டைம் தோத்துட்டாங்க. அண்டர் கேன் வில்லியம்சன் கேப்டன்சி தே ஹேவ் வான் தேர் ஃபர்ஸ்ட் ஐசிசி ட்ராஃபி ஆஃப்டர் லாங் டைம். அஃப்கோர்ஸ் 2000 ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. அண்ட் தென் லாஸ்ட் டைம் யார் வின் பண்ணாங்கன்னா அண்டர் பேட் கமின்ஸ், த மாடர்ன் டே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியன் டைம்ஸ் வின் பண்ணாரு. அகைன் 2023 வேர்ல்ட் கப்பும் வின் பண்ணாரு. அகைன் இந்த வருஷம் யார் ஃபைனல் வந்திருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் WTC ஃபைனல் வந்திருக்காங்க. எஸ், லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் போனாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஹேவ் லாஸ்ட் இன் மார்ஜின்ஸ். அகைன் பிக் மேட்ச், பிக் ஃபைனல். ஐ டோன்ட் நோ என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஒன் ஆஃப் த டாமினன்ட் ஃபோர்ஸ் இன் கரண்ட் வேர்ல்ட். அப்வியஸ்லி கிரிக்கெட்டில் அவங்க ஒன் ஆஃப் த டாமினன்ட் ஃபோர்ஸஸ், பட் திஸ் ஏரா அவங்க வந்து டெஸ்ட் மேட்சை வந்து இப்போ திரும்ப ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஷீனி, யுவர் தாட்ஸ்? அஃப்கோர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து லைக் நம்ம ஒரு டைமில் வந்து நியூசிலாந்து எப்படி ஒரு அண்டர் டாக்ஸாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செமிஸ் எல்லா ஃபைனல்ஸும் வர்ற மாதிரி ரீசெண்ட் பாஸ்டில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அதை ஜஸ்ட் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. லைக் 2023 வேர்ல்ட் கப்பில் செமிஸ் ஆனாங்க, அங்கேயும் ஆஸ்திரேலியா சூப்பர் கிரிக்கெட். அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த செமிஸே அவங்க வின் பண்ணியிருப்பாங்க கொல்கத்தாவில் நடந்த மேட்ச்சு. அடுத்து வந்து லாஸ்ட் இயர் வந்து T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் மார்ஜின்ஸில் தோத்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ திருப்பி WTC ஃபைனல்ஸ். அண்ட் லைக் 3 ஃபார்மேட்லேயுமே பேக் டு லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கூட நல்லா ஆடினாங்க. ஸோ வந்து எப்படின்னா அவங்க எல்லா ஃபார்மேட்லேயுமே அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிளிக் ஆகுது. ஜஸ்ட் வந்து அந்த ஃபைனல்ஸ் அண்ட் லைக் அந்த கிளச் சுச்சுவேஷனில் தான் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஐசிசி ட்ராஃபி வந்து அந்த ரொம்ப தூரத்தில் இல்லை. மேபி அவங்க இந்த இதில் அந்த கிளச் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னா WTC ஆஸ்திரேலியா பீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப்பில் அவங்க பீட் பண்ணலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இன்னும் சீக்கிரத்திலே ஒரு ஐசிசி ட்ராஃபி அடிக்கிறதுக்கான சைன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இந்த ஃபைனல். கண்டிப்பாக ஷினி. அண்ட் ஒன் திங் நான் என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்தியா என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் தான் இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஐ எம் ஷூர் தே வில் ஃபைண்ட் அன் ஐசிசி ட்ராஃபி. அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட்க்கு போயிடலாமா? லார்ட்ஸ் பிச் அண்ட் கண்டிஷன். திஸ் இஸ் அவர் செகண்ட் செக்மெண்ட் கைஸ். ஸோ லார்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ரீசன்ட் பாஸ்டில் நம்ம ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 280 to 310 இந்த மார்ஜின்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அகைன் டாஸ் இஸ் a ஹியூஜ் ஃபேக்டர். பேட்டிங் ஃபர்ஸ்ட்
டாஸ் ஜெயிச்சிங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ். ஏன்னா சீம் மூமெண்ட் டே 1ல அலையும் பால், டே 2ல பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளாட் ஆகும், டே 3 சூப்பர் ஃப்ளாட் செம்ம பேட்டிங் ட்ராக் ஆகும், அகைன் டே 4ல கிராக்ஸ் ஓப்பன் அப் ஆகும், டே 5ல ரிவர்ஸ் ஆகும் பால். இட் வில் பி வெரி டஃப் டு பேட். எக்ஸாக்டாக சொல்லணும்னா சேஸ் பண்ணுற டீம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லார்ட்ஸ் டெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம், அகைன் ஒரு பேர்லி ஒரு 240 டார்கெட் இந்தியா செட் பண்ணுவாங்க 2021ல, ஃபேமஸ் டெஸ்ட். அண்ட் தென் 2022ல சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டெஸ்ட் ஆடுவாங்க, அகைன் தே ஹவ் ஒன் த மேட்ச். இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 11 செட் பண்ணணும், பட் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றது இட்ஸ் ஹியூஜ் டாபிக் இன் கிரிக்கெட். அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டே போகலாம். பட் டாப் பெர்ஃபார்மர்ஸ் இன் லார்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் ஷினி. இந்த வென்யூஸ்ல ஆல்ரெடி பிளே பண்ணவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான் கைஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரபாடா, இவரை பத்தி நம்ம சொல்லவே ஆகணும். நம்ம மாடர்ன் டேல பும்ரா பத்தி நிறைய பேசுறோம், ஒரு ஸ்டார்க் ஹெசல்வுட் பத்தி பேசுறோம், பட் ஐ ஐ திங்க் ரபாடா இஸ் கோயிங் அண்டர் த ரேடார். அவரும் ஒரு 200+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 250+ விக்கெட்ஸ் டெஸ்ட்ல அட் அண்ட் வெரி குட் ஆவரேஜ். பட் அவரை யாரும் பெருசாக ரேட் பண்ண மாட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட். இஸ் ஆல்சோ ஆன் தட் ஒரு பார்ல தான் இருக்காரு. இன்ஜுரிஸ் அண்ட் அவே கண்டிஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் சில டைம் கம்மியா பண்ணதுனால இஸ் கோயிங் அண்டர் ரேடார். அவரோட லார்ட்ஸ் ரெக்கார்ட் எவ்வளோன்னு நீங்க பாத்தீங்கன்னா 13 விக்கெட்ஸ் அட் லார்ட்ஸ் எடுத்திருக்காரு, 2 5 விக்கெட் ஹால், ஆவரேஜ் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 19, ஒரு மேன் ஆஃப் த மேட்ச். இவர் ஒன் ஆஃப் த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கன் 11. அந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா இவரை பத்தி நம்ம பேசுவோம். அண்ட் அப்படியே ஆஸ்திரேலியன் சைடு நம்ம பார்த்தோம்னா வென்யூஸ், இந்த வென்யூல யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜென்ரேஷனோட கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆப்வியஸ்லி சொல்லியே ஆகணும், ஸ்டீவன் ஸ்மித். அரௌண்ட் ஒரு 525 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 58. அமௌண்ட் ஆஃப் பால்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வென்யூல. 800க்கும் மேலே உள்ள பால்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வென்யூல அவர் ஃபேஸ் பண்ண பவுலர்ஸ் யார் யாருன்னு, ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒரு பவுலர், ரபாடா மாதிரி ஒரு பவுலர். ஐ திங்க் ஹீஸ் பீன் கோட் ஆஃப் டெஸ்ட் நம்ம ஜென்ரேஷன்ல சொல்லி ஆகும். எஸ் ஃபேப் 4 சொல்லலாம், பட் ஸ்டாட்ஸ் போய் சொல்லாது, அவே ரெக்கார்ட்ஸ் போய் சொல்லாது. ஸ்டீவன் ஸ்மித் இஸ் கோட். எஸ் ஓடியே அது வந்துட்டா விராட் கோலி வேற லெவல், பட் அகைன்ஸ்ட் ஸ்மித்தை பத்தி இது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வென்யூஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்க மார்னஸ், லபுஷேன், ஒரு உஸ்மான் குவாஜா, அவங்கலாம் ஒரு ஆவரேஜ் 40s 30s, ஒரு 130 200 அந்த ரன்ஸ் அடிச்சுக்காங்க. எதுக்கு நான் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னா, அட்லீஸ்ட் தீஸ் பிளேயர்ஸ் ஹேவ் அன் செர்டைன் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் வென்யூ. அப்படியே நீங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் டோன்ட் ஈவன் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெஸ்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் நீங்க பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நாங்க அதையும் ஒரு ஸ்டார்ட்டா வச்சிருக்கோம். இட்ஸ் பீன் சில பிளேயர்ஸ்லாம் இப்போதான் டெபியூவே பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை ஐ எம் வெரி வெரி கன்சர்ன்ட் அபவுட் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மிங் இன் தீஸ் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ். இன் த அதர் ஹேண்ட் ஆஸ்திரேலியா இஸ் வெரி மச் சூட்டபிள் தீஸ் கண்டிஷன்ஸ். பிளேயர்ஸ் லைக் ஸ்மித், லபுஷேன் செட் ஆயிட்டாங்கன்னா தே கேன் டேக் த மேட்ச் அவே ஃப்ரம் யூ. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் சைன்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. பட் ஒரு மாதிரி ஒரே சைன் தான் நான் இந்த விஷயத்த சொல்லுவேன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. சீனி, ஸோ வந்து சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியா வைஸ் நம்ம செக் பண்ணோன்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் வந்து மச் மோர் தேர் அடாப்டபிள். பட் சவுத் ஆஃப்ரிக்காவுமே வந்து அஃப்கோர்ஸ் அந்த டாப் ஆர்டர்லேயே நிறைய டெபு பிளேயர்ஸ் இருக்காங்க. டெபுன்றதை தாண்டி லைக் டெஸ்ட் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. ஸோ இப்போ நம்ம ரெக்கல்டன் எடுத்துக்கலாம், ஜார்ஜி எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே அவங்க ஸ்டார்ட் பண்ண டெஸ்ட் கரியரை ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து அவங்களால அந்த கிளச் சுச்சுவேஷனில் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, கொஷின் மார்க். சரி. பட் ஆனால் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படி கிடையாது. இப்போ வந்து ஆஸ்திரேலியன் லைன் அப்லே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்னா சாம் கான்டெஸ்ட் மட்டும்தான். ஸோ இப்போ உஸ்மான் குவாஜா அவரோட டேல அவர் சூப்பராக பேட் பண்ணுவார். ஸோ அவர் இல்லைனா லபுஷேன், அவர் இல்லைனா ஸ்டீவ் ஸ்மித், அவர் இல்லைனா கிரீன் இல்லைனா ஹெட் இல்லைனா அங்கே ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர், லைக் வேர்ல்ட் கிரிக்கெட்ல செம்ம அண்டர் ரேட்டட் அலெக்ஸ் கேரி. சைலண்ட் கில்லர். நீட்டாக வந்து ஒரு 70-80 ரன்ஸ் அடிச்சுட்டு போயிடுவார். டீம் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுதா, அங்க ஒரு 45-50 நீட்டா அடிச்சிருப்பாரு. எப்படி அடிச்சிருப்பாரு, வெரி வெரி அண்டர் தி ரேடார். எக்ஸாக்ட்லி. அண்ட் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்ப வந்து நம்ம ரிஷப் பண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் தான் லைக் அந்த கேமே சேஞ்ச் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர், ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி பாக்குறோம். லைக்
சடனாக வந்து இப்போ ரன்ஸ் வந்து வேணும்னா ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் வேணும்னா அவரால் குவிக் ரன் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அலெக்ஸ் கேரி அந்த அந்த டைப் பிளேயர் தான். ஸோ அவரால் ப்ரெஷர் நிறையா பில்டாக இருக்கிற டைமில் டக்குன்னு ஒரு 2 சிக்ஸ் அடிக்க முடியும், டக்குன்னு ஒரு கேப்பில் 4 அடிக்க முடியும். ரொம்ப வெர்சடைலான பிளேயர். அதே மாதிரி ஒரு அத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுறது. ஆமா, அத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ்லையும் ஸ்கோர் பண்ணுவாரு, அன்ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுவாரு. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் அவர். பட் ஆனால் அந்த அந்த டாப் 5 அண்ட் டாப் 6ல் இருக்கிற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னால இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறது எந்த ஒரு டீம்னாலும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ஐ திங்க் வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட் கைஸ், கீ மேட்சப்ஸ். இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் விசஸ் எஸ்ஏ பவுலர்ஸ் அண்ட் தென் எஸ்ஏ பேட்டர்ஸ் விசஸ் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட மேட்சப் பார்க்க போறோம்னா, அகெயின் இவங்க முன்னாடி ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க, 2 டைம்ஸ் இவரும் அவுட் ஆயிருக்காரு. யாருன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இட்ஸ் எஸ்பிடி ஸ்மித் விசஸ் ககிசோ ரபாடா. என்னதான் ககிசோ ரபாடா 2 டைம் எடுத்திருந்தாலும் ஸ்மித் ஹஸ் பீன் குட், ஒரு 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் ஐ திங்க் ஸ்மித் வில் பி சர்ப்ரைஸ் பை ரபாடான்னு தோணுது. பிகாஸ் ஸ்மித் கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் லாஸ்டா அவர் எப்போ ஆடினான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் அவர் கிரிக்கெட் ஆடாத மாதிரி இருக்கு. இந்த இயர்ல சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடினதுக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பெருசா ஆமா அவ்வளோ கன்சிஸ்டண்டா லைக் ஸ்மித்னா நமக்கு இப்போ நம்ம விராட் கோலி இந்தியாவில் எப்படி கன்சிஸ்டண்டாக ஒரு இயர் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடுவார்னு பேசுவோமோ அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஆஸ்திரேலியன் சைடில் ஓடிஐஸ் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவார் அப்படின்ற மாதிரி பேசுவோம். பட் அஃப்கோர்ஸ் அவ்வளோ கன்சிஸ்டண்டாக கிரிக்கெட் ஆடலை. அண்ட் அவர் வந்து லைக் நான் வந்து நீ சொல்றதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா போறேன். ஸ்டீவ் ஸ்மித் மேபி சர்ப்ரைஸ் பண்ணார் ரபாடாவை. கண்டிப்பா நீ கான்ட்ராஸ்டா போற, பார்ப்போம் யாரு வின் பண்றான்ட்டு. அண்ட் தென் செகண்ட் மேட்சப் யாருன்னா ஹெட் விசஸ் யான்சன். இந்த ஒரு மேட்சப் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஹெட் விசஸ் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் அண்ட் அகைன் இன்ஸ்விங்கிங் டெலிவரிஸ் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ஒரு பாகிஸ்தான் சீரீஸ் பார்த்தேன், அங்கேயும் ஒரு அந்த ஹசான் மிர்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் நினைக்கிறேன், அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் அவர்கிட்ட. அண்ட் தென் மற்றபடி ஒயிட் பால் நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு தெரியும், ஒரு மிச்சர் ஸ்டார்க், ஒரு ஹர்ஷ்தீப் சிங், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அந்த இன்ஸ்விங்கிங் பால் அண்ட் ஒரு ஷார்ட் மிடானோ இல்லை ஷார்ட் ஸ்கொயர் லெக்கோ வச்சா மேபி அவர் ட்ராப் பண்ணலாம். அந்த பிஜிடிலேயே பார்த்தோம் பும்ரா அவர்கிட்ட பண்ணி. அந்த ஒரு மேட்சப் ஒரு நல்ல மேட்சப் ஹெட் விசஸ் யான்சன். And then Alex Carey versus Rabada is going to be a huge matchup on anything. Rabada with that older ball versus Alex Carey, it's going to be a very good matchup. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டாப் 4 மேட்சப்னு இந்த ஆஸ்திரேலியன் சைடில் இதை சொல்லலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம லபுஷன் விசஸ் யான்சன், லபுஷன் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேசஸ் கூட லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, அதை மாதிரி பேசலாம். பட் தீஸ் ஆர் அவர் 4 மேட்சப்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ஹெட்டும் வந்து ஹி இஸ் நாட் இன் அ வெரி குட் ஃபார்ம். ஸோ அவரோட மொமெண்டமும் டவுனாக தான் இருக்கு. ஸோ வந்து அண்ட் இப்போ யான்சன் வந்து அவர் ஒரு சூப்பர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஹெட் வந்து ஹி இஸ் நாட் தட் குட் ஃபார்ம். ஸோ வந்து அந்த மேட்சப் ஆக்சுவலாக செம்ம இன்ட்ரெஸ்டிங். இதில் மேபி நான் வந்து யான்சன் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்கிற ஒரு மேட்சப்னா வந்து ஐ திங்க் கேஷவ் மகாராஜ் வர்சஸ் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து இப்போ ஸ்டீவ் ஸ்மித்தாக இருக்கட்டும், லபுச்சேனாக இருக்கட்டும், ஜடேஜாட்ட அக்சர் பட்டேல்ட்டு டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க. ஸோ அண்ட் கேஷவ் மகாராஜும் லைக் நார்மல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடையாது, வெரி ஸ்மார்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் ஆல்மோஸ்ட் 200 விக்கெட்ஸ் கிட்ட போயிட்டார் டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ வந்து மேபி ஏன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எந்த அளவு அசிஸ்டன்ஸ் லாட்ஸில் இருக்கோ அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கும் அசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு பாஸ்டில். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கேஷவ் மகாராஜ் வந்து ஐ திங்க் ஹீ மைட் சர்ப்ரைஸ் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ். கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. பட் ஒரு விஷயம் என்னன்னா, வில் கேஷவ் மகாராஜ் ஃபைண்ட் எ பிளேஸ் இன் த 11? அதுதான் இப்போ பெரிய கொஸ்டின். ஏன்னா அகைன் ஷீனி, இது உனக்கும் தெரியும், கண்டிஷன்ஸ் பார்த்தா 11 எடுப்பாங்க. நிறைய பிளேயர்ஸ், நிறைய கேப்டன்ஸ் என்னன்னா ஒரு கிரீன் விக்கெட், இது இந்த விக்கெட்டை திரும்பாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு they can easily take the chances of playing another fast bowler. And இது நான் ஏன் சொல்றேன்னா,
இது நடந்திருக்கு. பட் நீ சொன்ன ஒரு பாயிண்ட் நான் ஏன் அக்செப்ட் பண்ணுவேன்னா, லாஸ்ட் டைம் ஜடேஜா வந்து இந்தியாவுக்கு விக்கெட்ஸ் இல்லாதப்ப டைட்டா போடுவாரு. விக்கெட்ஸ் கூட அங்க மேட்டர் இல்ல. டைட்டா போட்டு ஹசீப் அமீத வந்து ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல நல்ல ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து அவர் எடுப்பாரு. அகைன் ஒரு ரன் அவுட் அந்த மாதிரி சம்திங் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் தே ஹேவ் டு ஃபைண்ட் இம் ஏ பிளேஸ். பட் பார்ப்போம் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம் ஸ்ரீ. எஸ்ஏ விசஸ் ஆஸ்திரேலியன் பவுலிங் போயிடலாமா? அகைன் இட்ஸ் obvious matchup. Mitchell Starc versus their openers Markram and Tony DeJorsey. What a matchup. Mitchell Starc with his red cherry new ball is going to anyway வேர்ல்ட்ல இருக்கிற யாராலும் ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிருவாரு. பட் நான் ஏன் கரெக்டா எய்டன் மார்க்ரம் சொன்னேன்னா, அவருக்கும் அந்த இன்ஸ்விங் டெலிவரி அண்ட் தென் ஒரு நல்ல அவுட் ஸ்விங்கர் போட்டா ஸ்லிப்லயோ இல்ல எல்பிடபிள்யூ ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. டோனி டிஜோசி நான் ஏன் சொன்னா பியூர்லி டியூ டு இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் அண்ட் அவரோட டெஸ்ட் மேட்ச் நம்பர்ஸுமே பெருசா இல்லை. இந்தியா கூட ஆடினாரு, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அந்த மாதிரி டீம்ஸ் கூட தான் ஆடிட்டு வராரு. ஒரு சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தான் வராரு. தென் வி கேன் கோ டு ரியான் ரிக்கெல்டன் லைக் பிளேயர்ஸ் விசஸ் போலாண்ட், ஒரு பெட்டிங்கம் விசஸ் கிரீன். இந்த மாதிரி நான் ஏன் பெட்டிங்கம் விசஸ் கிரீன் சொன்னேன்னா, அகைன் அவர் வர பொசிஷனா இருக்கட்டும், கிரீனோட பவுலிங்கா இருக்கட்டும், ஷுவரா அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்கன்னு தோணுது. மற்றபடி ரிக்கல்டன் விசஸ் போலாண்ட் நான் ஏன் சொன்னா, ரிக்கல்டன் ஒரு 3-4ல வராருன்னு வச்சுக்கோ. ஸ்காட் போலாண்ட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஸ்கிட்டி பவுலர். ஒரே லென்த்ல பால் அடிச்சுட்டே இருப்பாரு. அந்த ஜஸ்ட் ஷாட் ஆஃப் குட் லென்த், அந்த லென்த்ல எவ்வளவு பெரிய லெஜண்ட் விராட் கோலி, அவருக்கு அந்த லென்த்ல போட்டே விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு, சொல்லவா வேணும். அந்த மாதிரி ஒரு ஹி இஸ் ஆல்சோ ஐ திங்க் அண்டர்ரேட்டட். அவரை பத்தி யாரும் பெருசா இப்ப கூட பேச மாட்டாங்க, ஏன்னு தெரியல. அகைன் விராட் கோலி மாதிரி ஒரு லெஜண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் இஸ் பீன் இன் டாக்கிங் இன் கிரிக்கெட்டிங் வேர்ல்ட். பட் அவர் அதுக்கு முன்னாடியே நிறைய எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட சான்சஸ்மே ரொம்ப கம்மி கைஸ். அவர் இந்த மாதிரி ஒரு 11ல, அதுவும் நேத்தன் லியான் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்கும்போது அவரோட 11 வர சான்ஸே ரொம்ப கம்மி. பட் அகைன் ரிக்கல்டன் இஸ் போலாண்ட் இஸ் கோயிங் டு பி கீ. அண்ட் நீங்க கமின்ஸ் உடனே கேட்கலாம், கமின்ஸ் விசஸ் அப்படின்ட்டு கேட்கலாம். ஐ திங்க் கமின்ஸ் வில் பி கெட் ஹிட் பை எஸ்ஏ பேட்டர்ஸ். எனக்கு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவரை நான் மேட்சப்குள்ளே பெருசாக கொண்டு வரல. ஹீமே சர்ப்ரைஸ் அஸ். பட் நான் கமின்ஸை பெருசாக நான் இந்த மேட்ச்சில் அவர் ஏதோ ஆஃப் சுவிட்ச் ஆன் ஆக மாட்டார்னு எனக்கு தோணுது. ஷினி, யுவர் ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ் மேட்சப்? ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஸ்டார்க் வந்து ரெட் டெஸ்ட் கிரிக்கெட்டுன்றதை தாண்டி கிளச் சுச்சுவேஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது தெரியும். அண்ட் வந்து லார்ட்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அவருக்கு வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்லாம் ஸ்டார்க் ஆக்சுவலாக எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் நான் வந்து மேபி இப்போ எல்லாருமே ஜாஸ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் காம்பினேஷன் தான் போவாங்க. பட் ஆனால் ஜாஸ் ஹேசல்வுட்டை தாண்டி எனக்கு ஆனால் ஸ்காட் போலாண்ட் போனால் கரெக்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ செட் ஸ்காட் போலாண்ட் வந்து அந்த ப்ராப்பர் லென்த் அடிப்பார். அஃப்கோர்ஸ் ஜாஸ் ஹேசலோட எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து ஸ்காட் போலாண்ட். பட் ஆனால் வந்து ஸ்காட் போலாண்ட் எங்கே எட்ஜ் எடுக்கிறாருன்னா செம்ம எக்கானமியில் போடுவார். லைக் அந்த 2க்கு கீழே, 2.5க்கு கீழே. ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போட்டுட்டு கம்மி எக்கானமி வச்சிருப்பாரு. ஸோ ஆக்சுவலா பிஜிடிலுமே அவர் எப்படி எக்ஸல் ஆனார்னா ஒரு 3 to 4 மெய்டன் ஓவர்ஸ் போட்டுட்டே இருப்பாரு. ஆமா, அந்த மாதிரி போட்டு தான் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் நிக் பண்ண வச்சாரு பின்னாடி ஸ்லிப் கார்டன்ல. அண்ட் ஹி இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ரோஹித் சர்மாவுமே இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, அவர் வந்து அவரோட அக்யூரேசி வந்து இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ்னே சொன்னார். ஏன்னா தட் பால், அந்த பால் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அட்டன் பண்ணனா இட் வில் ஹிட் த ஸ்டம்ப்ஸ். ஸோ யூ ஹேவ் டு பிளே தட் பால். ரொம்ப சிம்பிள் பவுலிங் ஆக்ஷன் வேற. சிம்பிள் பவுலிங் ஆக்ஷன், ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலீஸ், எந்த வித காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஒன் ஆஃப் த ரேர் கமாடிட்டிஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஏரால. அண்ட் அகைன் இந்த செக்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம எக்ஸ் ஃபேக்டர்ஸ்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். ஷினி, லெட்ஸ் கோ கைஸ். எங்களோட எக்ஸ் ஃபேக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவ்வளோ நேரம் ஆஸ்திரேலியா பற்றி பேசியாச்சு. நம்ம சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வருவோம். சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு 3 எக்ஸ் ஃபேக்டர்ஸ் பிளேயர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ககிசோ ரபாடா, அகைன் ஸ்டாட்ஸ் வில் டெல் த ட்ரூத். நாங்கள் மீதி 2 பேர் யார் சொன்னோம்னா மார்க்கோ ஆன்சன் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். சோர்லி பிகாஸ் ஆஃப் த ரீசன் அவங்கள்ட்ட அந்த ஒரு நாக் அவுட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடி இருக்காங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா, ஐ திங்க் தே மைட் சர்ப்ரைஸ் அஸ் பிகாஸ் அந்த மாதிரி கேலிபர் ஆஃப் பிளேயர்ஸ். நீங்க ட்ரிஸ்டன் ஸ்டப் எடுத்துக்கோங்க, ஒரு மார்க்கோ ஆண்டர்சன் எடுத்துக்கோங்க. ஐ திங்க் தே கேன் பெர்ஃபார்ம் இன் நாக் அவுட் மேட்சஸ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி மேட்சஸ் ஆடி கெயின் பண்ணியிருப்பாங்க. அகைன் ஐபிஎல்ல இருந்து வராங்க. எனக்கு என்னமோ அவங்க அந்த கிளட்ச் சுச்சுவேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஐ திங்க் தே வில் கெயின் தட்னு நினைக்கிறேன். ஷினி. ஸோ யான்சன் வந்து நம்ம பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ்லேயே ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். பட் ஆனால் அவர் வந்து பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸும் ஹி கேன் ப்ரொவைட். ஸோ மார்க்கோ யான்சன், ரபாடா பற்றி நம்ம பேசவே வேணாம். ப்ளஸ் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிளேயர்ஸ் கோயிங் அரவுண்ட். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங்ஸ்டர்ஸ்னே சொல்லலாம். ஆமாம். ஸோ வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா இப்போ லைக் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணணும்னா இந்த 3 பிளேயர்ஸ் வந்து கிளிக் ஆகணும். இதை தான் சொல்லணும். ஏன்னா கைஸ் உங்களுக்கே தெரியும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேட்சஸும் சரி, இந்த கண்டிஷன்ஸ் இவங்க விளையாண்டதும் கிடையாது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும்னா தே மஸ்ட் பெர்ஃபார்ம். அதர்வைஸ் இட்ஸ் அ ஹியூஜ் கொஷின் மார்க் டு சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் அப்படியே நம்ம ஆஸ்திரேலியன் பக்கம் வருவோமா? ஆஸ்திரேலியன் சைடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஒரு 50 மேட்சஸ் 60 மேட்சஸ் மினிமம் ஆடி இருக்காங்க சாம் கான்ஸ்டாஸ் தவிர. பட் எந்த பிளேயர்ஸ் எக்ஸல் பண்ணுவாங்கன்னா, இந்த பிஜிடிலே நம்ம பார்த்தோம். அகெயின் நிறைய மேட்சஸ் பார்த்தாச்சு. டிராவிஸ் ஹெட் அந்த மிடில் ஆர்டரில் வந்து ஜஸ்ட் உங்களை கேம்லேருந்து வெளியே எடுத்துருவாரு. நீங்கள் எந்த ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் சரி. நீங்கள் உங்களோட மிடில் அந்த லேட் ரைன்ஸில் போடுற பவுலராக இருக்கட்டும், இந்த ஓல்ட் பாலில் போடுற பவுலராக இருக்கட்டும், ஷியராக அட்டாக் பண்ணுவார். உங்களை சர்க்கிள் வெளியே எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ ஃபைன் பண்ணுவார். கட் அடிப்பார், புல் அடிப்பார், குவிக் ஃபயர் 60 அடிப்பார், இல்லை குவிக் ஃபயர் ஒரு செஞ்சுரி கூட அடிச்சுட்டு அவுட் ஆவார். தே கேன் கீப் த மேட்ச் அவுட் ஆஃப் அவே ஃப்ரம் யூ. அண்ட் ஒரு செம்ம எக்ஸ்பேக்டர் பிளேயர். இவரோட அக்ரெசிவ்னஸ் தான் இந்த மாடர்ன் டே கேம்ல தேவைப்படுது. அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலா இருக்கட்டும், ஒரு WTC ஃபைனலா இருக்கட்டும், நாக் அவுட் மேட்சஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எஸ், நாங்கள் மேட்சஸ்ல யான்சன் செட் போட்டிருக்கோம், பட் ஹீ வில் டேக் த மேட்ச் அவே ஃப்ரம் யூ. அண்ட் செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்க்கோட நியூ பால் ஸ்பெல். எஸ், அவரோட நியூ பால் ஸ்பெல் பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. பட் இருந்தாலும் ஏன் நம்ம கொடுத்துருக்கோம்னா, டோனி டிசார்ஜ் அண்ட் ஏடன் மார்க்ரம், I don't think they can survive Stark and Cummins new ball spell. I don't think they will survive. இது ஃபேக்ட்ஸ் சொல்லியே ஆகணும். இதில் யாராச்சும் ஒருத்தர் நின்னாலும் ஐ டவுட் டோனி டிசார்ஜி டு சர்வைவ் ஸ்டார்க் ஸ்பெல். செகண்ட் இன்னிங்ஸ் என்ன நடக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹி மைட் கேட்ச் தீஸ் பிளேயர்ஸ் தோணுது. அண்ட் கம்மின்ஸ் நம்ம என்னதான் மேட்ச் அப்படி சொல்லலனாலும், பட் ஏன் நம்ம எக்ஸ்பெக்டர் வச்சோம்னா, அவருமே இந்த கீ பவுலர்ல நம்ம ஒருத்தராக சொல்லலாம். ஏன்னா அவரோட அக்யூரசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிட்ச்ல ஸ்லோ ரன் நிறைய யூஸ் பண்ணுவார். திடீர்னு யூ மைட் ஹிட் ஃபார் அ பால் அண்ட் சாலிடா ஏர்ல போகும், மாட்டிக்கும். நிறைய டைம் இதை நடந்து பார்த்துருக்கோம். அண்ட் அகைன் அவரோட ஸ்மார்ட்னஸ், ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். அவர் என்ன மாதிரி ஒரு லென்ஸ் போடுவார், மாத்திட்டே இருப்பாரு. ஃபீல்ட் செட்டா இருக்கட்டும். அண்ட் அகைன் இஸ் கேப்டன். அவரோட பேட்டிங்குமே ஒரு 20+ ஆவரேஜ் இருக்கும். கீழே வந்து ஒரு 20 ரன் அடிச்சுட்டே இருப்பாரு. இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் பிளேயர். அண்ட் ஃபைனலா பார்த்தோம்னா, நானும் ஷினி சொன்ன மாதிரி தான், ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டடா பிளேயர் அலெக்ஸ் கேரி. இவர் வந்து இவரோட பின்னாடி விக்கெட் கீப்பிங் டிசிஷனே நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கு. ஐ திங்க் இதை யாரும் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவரோட விக்கெட் கீப்பிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட டிசிஷன் மேக்கிங்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த பாலுக்கு ரிவ்யூ போகணும், அது செம்ம ஸ்மார்ட்டா பண்ணுவாரு. அதனாலதான் நாங்க அலெக்ஸ் கேரி எக்ஸ்பெக்ட்ல வச்சிருக்கோம். ஐ திங்க் வில் பெர்ஃபார்ம். யுவர் தாட்ஸ்? அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து ஹெட்டு, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அலெக்ஸ் கேரி, உங்கள் 3 பேர் தான் எங்களோட எக்ஸ்பெக்டர்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் கிளட்ச் பர்ஃபார்மன்சஸ். ஸோ என்னதான் பெரிய டீமாக இருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் அந்த சுச்சுவேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் ட்ராஃபி வின் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆஸ்திரேலியா ஒரு நோன் ஃபார். ஸோ இந்த 3 பேர் வந்து லாஸ்ட் WTC ஃபைனல்லே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாங்க. ப்ளஸ் அந்த அந்த ப்ராக்ரஸ்ல, அந்த ப்ராசஸ்ல, எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையுமே வந்து இவங்களோட இம்பேக்ட் வந்து இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டீவ் ஸ்மித் பற்றி பேசலாம், லபுஷேன் பற்றி பேசலாம், குவாஜா பற்றி பேசலாம். பட் எல்லாருமே வந்து
ம், எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஆனால் இந்த 3 பிளேயர்ஸ் நினைச்சாங்கன்னா கேம் மாத்திர முடியும் டக்குன்னு. ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் எங்களோட எக்ஸ்பெக்டர்ஸ். ஸோ அடுத்து நம்ம இன்னையோட வீடியோட லாஸ்ட் ஒரு 2 செக்மெண்ட்ஸ்க்கு வந்துடலாம். என்ன செக்மெண்ட்ஸ்னா அகைன் டாஸ் பத்தி நம்ம சொல்லிடலாம். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கணும். 4th டே 5th டே கிராக்ஸ் வரும், ஓப்பன் அப் ஆகும், சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பேசியாச்சு நம்ம ஆல்ரெடி. மென்டாலிட்டி அண்ட் ப்ரெஷர்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்மெண்ட் வச்சிருக்கோம். என்னன்னா இந்த எஸ்ஏ டீம் பிளேயர்ஸ் இந்த எஸ்ஏ டீம் ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர்ஸ்க்கும் உள்ள மென்டாலிட்டி அண்ட் ப்ரெஷர் ஒரு என்ன ஃபேக்டரா இருக்கும். இந்த ஆஸ்திரேலியன் டீம் வச்சு பார்க்கும்போது மாடர்ன் ஏரால ஆல்மோஸ்ட் எல்லா நாக் அவுட் மேட்சஸுமே ஆடுறாங்க. ஒரு கிரிக்கெட்டிங் இந்த ஏரால ஒரு டாமினன்ஸ் காட்டுறாங்க. ப்ரெஷர்ன்றதே அவங்க கிடையாது. நத்திங் டு லூஸ் சார்ட் ஆஃப் கேம் தான் ஆடுறாங்க. கிரேட் எக்ஸாம்பிள் ஒரு டிராவிஸ் ஹெட் அந்த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அண்ட் தென் அவங்களோட மென்டாலிட்டியுமே வந்து நாக் அவுட்ஸ்ல வந்து கிளிக் ஆகுது. கம்பேரிட்டிவ்லி சவுத் ஆப்பிரிக்கா பார்க்கும்போது ஒரு மாதிரி டிரான்சிஷனுக்கு அப்புறம் ஒரு நல்லா வந்துட்டு இருக்காங்க. பட் மென்டலி தே ஹாவ் பீன் அவங்க ஒரு அந்த வீக்கா தெரியறாங்க அந்த கிளட்ச் கேம்ஸ்ல. சம்டைம்ஸ் கிளிக் ஆயிருக்கலாமோ. அண்ட் ஆல்சோ அந்த 30 ஆஃப் 30லாம் T20 வேர்ல்ட் கப்ல அடிக்காம போனதெல்லாம் வெரி வெரி ஹியூஜ் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எஸ், இந்தியன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அந்த மென்டாலிட்டி அண்ட் ப்ரெஷர் அந்த ஒரு இதுல வீக் லிங்கா இருக்காங்கன்னு தோணுது. ஐ ஹோப் அதனாலதான் நாங்க இந்த பிளேயர்ஸ் எக்ஸ் ஃபேக்டரா எடுத்தோம். ஸ்டப்ஸ் லைக் பிளேயரா இருக்கட்டும், ஒரு யான்சரா இருக்கட்டும், அவங்க புட்டப் ஆன் தியர் நேம் அண்ட் சொல் நாங்க ஐ திங்க் நாங்க இருக்கோம். அந்த மாதிரி புட்டப் ஆன் தியர் ஹேண்ட் அண்ட் பிளே சம் பியூட்டிஃபுல் நாக்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அண்ட் நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இதோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் ஷீனி. ஃபர்ஸ்ட் ஐசிசி ட்ராஃபி ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஓ, அகெயின் ஷீனி வந்து இஸ் பீன் கோயிங் வித் இஸ் கட் ஃபீல் அண்ட் ஆப்டிமிசம். பட் நான் எப்பயுமே ஸ்டாட்ஸ் அண்ட் இதை வச்சு பார்க்குறேன். அகெயின் ஃபேக்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கண்டிஷன்ஸ்ல யார் பெட்டரா பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அண்ட் ஒரே ஒரு இதில் மட்டும் நான் என்ன கொடுப்பேன்னா, டாஸ் யார் வின் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அது கிளவுடியோ சன்னியோன்றது அந்த டேல தான் நமக்கு தெரியும். பட் டாஸ் ஹூ இஸ் கோயிங் டு வின் டாஸ், பிகாஸ் நாங்கள் டே 1லேருந்து டே 5 எல்லா டேஸ்க்குமே ரிவ்யூ போட போகிறோம். தட்ஸ் கோன் பி அவர் WTC சீரியஸ். பட் டாஸ் அதுதான் மேட்டர். எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா ஹேவ் அன் எட்ஜ். அவங்க திரும்ப தே ஆர் கோயிங் டு வின் தேர். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஸ்ல இந்தியாட்ட அடி வாங்கியிருக்காங்க ஷினி. சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவங்க அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ ஒரு ஹங்கர்ல இருப்பாங்க, என்னடா நம்ம ஒரு ஐசிசி ட்ராஃபி மிஸ் பண்ணிட்டோம்னு. ஆக்சுவலா பேக் டு பேக் 2 மிஸ் பண்ணிட்டாங்க. 2024 மிஸ் வேர்ல்ட் கப் பண்ணிட்டாங்க. குவாலிஃபை ஆகல. 2024 வேர்ல்ட் கப்லையும் குவாலிஃபை ஆகல, சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஆகல. ஸோ தே ஆர் ஆல்சோ இன் ஹங்கர். அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸ் லைக் ஸ்டீவன் ஸ்மித், கமின்ஸ் அவங்கலாம் ஒன்னானாலே அது டிஃப்ரெண்ட் காம்போ. அது எனக்கு ஒரே ஒரு பயம்தான், ஸ்டீவ் ஸ்மித் ஸ்டார்க்கெல்லாம் சப்போஸ் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தால் சரிதான். அவங்களும் இல்லைன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டாகவே இருக்காது. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சு 2027 அந்த டைம்குள்ள நம்ம யாராவோட கிரிக்கெட்டர்ஸ் மோஸ்ட்லி ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்மேட்டில் 2 ஃபார்மேட்டில் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நிறைய பேர் கான்ட்ராக்ட்ஸ்ல இல்லை. இட்ஸ் இன்எவிட்டபிள் ஷீனி, பிகாஸ் ஏஜ் இஸ் கேச்சிங் அப். பட் இந்த டாபிக் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு எஸ்ஏட்ட ஒரு நல்ல குட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்கு. அதை அவங்க யூஸ் பண்ணி ஒரு நல்ல டோட்டல் போர்டில் போட்டாங்கன்னா they have a huge chance. And players like Stubbs or any Dizorzi or இந்த பெட்டிங்கம்னு ஒரு பிளேயர் இருக்காரு, சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஒரு டொமஸ்டிக்ல செம்ம ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அவர்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணா நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் அகெயின் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா வில் வின் their second WTC மேட்ச் if they perform to their standards. எஸ்ஏ வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங்ல நல்லா டோட்டல் போஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் கிளிக் ஆச்சுன்னா, அந்த ஒரு குவார்டர் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க, என்னதான் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஆன் தேர் டேனா தே கேன் வின் த மேட்ச். ஷீனி சொன்ன மாதிரி. பட் ஐ எம் கோயிங் வித் ஆஸ்திரேலியா, இஸ் கோயிங் வித் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஐ திங்க் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு IPL இஸ் going to resume, so அதுவும் இருக்கு. So we'll be back guys.